நீதிமன்ற செயற்பாடுகளுக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தியோரை கைது செய்யுமாறு உத்தரவு என்பதாக இன்னும் ஒரு தகவல் தரப்படுகிறது. இது தொடர்பிலான தீர்ப்பு வெளியான சந்தர்ப்பத்தில் நீதிமன்றத்துக்கு வெளியில் அதிகளவான மக்கள் ஒன்று கூடியிருந்தார்கள். அதனிடத்தில் சில வீடியோ காட்சிகளும் வெளியாகியிருந்தன. நீதிவானுடைய உத்தரவு பிறப்பிக்கப்படுகிற சந்தர்ப்பத்தில் அதனிடத்தில் சில புகைப்படங்களும் வெளியாக இருந்தது நாம் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இவ்வாறான ஒரு நிலையில் இது தொடர்பிலானவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவும் அரசாங்கம் தயாராகி வருகிறது. நீதிமன்றத்துக்குள் பிரவேசிக்கும் வீதியை தடை செய்யும் வகையில் மக்களை ஒன்று திரட்டியவர்களை அடையாளம் கண்டு அவர்களை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கொழும்பு கோட்டை நீதிவான் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு உத்தரவிட்டிருக்கிறார். மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாபிசரது திலீப் பீரிஸ் விடுத்த வேண்டுகோளுக்கிணங்க நீதிமன்றம் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. இதற்கிணங்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டுக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் நீதிமன்ற செயற்பாடுகளுக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்ட சகலரும் கைது செய்யப்பட இருக்கிறார்கள் என்பதாகவே இந்த தகவல் இவ்வாறு தரப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். இது தவிர நீதிமன்றத்துக்குள்ள இடம்பெற்ற விடயங்களை வீடியோ செய்து சமூக வலைத்தளங்களில் வெளிப்படுத்தினவர்களையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறும் நீதிவான் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாபிசரது திலீப் பீரிஸ் விடுத்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டுள்ள கொழும்பு கோட்டை மேஜிஸ்ட்ரேட் நீதிவான் நிலுப்பிலாம் காப்புர நீதிமன்றத்தை அவமதிக்கும் சட்டத்தின் கீழே இந்த சந்தேக நபர்கள் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. பாரதூரமான ஒரு விடயமாக இது அமையக்கூடும். இதே நேரத்தில் மற்றொரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இதே நேரம் அமைச்சர் விஜித ஹேரத ரணிலுடைய கைது தொடர்பில் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன செய்தியாளர் சந்திப்பில். அதில் ஒரு கருத்து தான் விதிமுறைகளை மீறி அரசு வாகனங்களை பயன்படுத்துவது தொடர்பிலான கேள்விகளும் எழுப்பப்பட்டிருந்தது. எனவே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே லண்டன் சென்றதையும் தற்போது ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக் அவர்கள் அவருடைய தாயாரை பார்க்க சென்றதையும் ஒன்றோடொன்று தொடர்படுத்தி பலரும் கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார்கள். இந்த நிலையில் இது தொடர்பான மற்றொரு செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. விதிமுறைகளை மீறி அரச வாகனங்களை பயன்படுத்த இவருக்கும் அனுமதி இல்லை என்பதாக அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்த கருத்தாகவே இது அமையப்பெறுகிறது. தனிப்பட்ட விஜயங்களுக்காக உத்தியபூர்வ வாகனத்தையும் பாதுகாப்பு பிரிவினரையும் ஜனாதிபதி பயன்படுத்த முடியுமா என்று ஊடகவியலாளர் ஒருவர் கேள்விகளை எழுப்பியிருந்தார். அந்த கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சரால் இது தொடர்பிலான செய்திகள் இவ்வாறு தரப்படுகின்றன. இது தொடர்பிலான மேலதிக தகவல்களை நாங்கள் அவதானிக்கும் போது பிரதானமாக ஜனாதிபதி ஒருவர் இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும், அதிடத்தில் அரசு சொத்துக்களை எவ்வாறு பயன்படுத்த முடியும் என்பது தொடர்பிலும் அமைச்சரால் கூறப்படுகிறது. எனவே பொது நிதியை பயன்படுத்தி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஐக்கிய ராஜ்யத்துக்கு தனிப்பட்ட முறையில் சென்றது தவறு. தனிப்பட்ட விஜயங்களுக்காக விமானத்தின் இருக்கைகளை முன்பதிவு செய்து பயணிப்பதில் தவறில்லை. ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க நாட்டுக்குள் மேற்கொண்ட பயணத்தை முன்பதிவு செய்து கொண்டே சென்றிருந்தார். அரசாங்க ஊழியர்களுக்கு கூட தனிப்பட்ட தேவைகளுக்காக அரசாங்க வாகனங்களை பயன்படுத்துவதற்கு விசேட ஏற்பாடுகள் உள்ளன. ரணிலின் நிலைமை இவ்வாறு இருக்கவில்லை. பொது நிதியை தவறாக பயன்படுத்தி ரணில் லண்டன் சென்றிருந்தார். இது குறித்து பலரது சாட்சியங்களையும் பெற்றிருந்தோம். சட்டம் சகலருக்கும் சமமாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதே பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு. இலங்கையில் முதன்முறையாக மக்கள் இதை பார்க்க முடிந்திருக்கிறது. பொதுமக்கள் இதை பற்றி மகிழ்ச்சி அடைவதாகவும் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் இது தொடர்பிலான தகவல்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்.